பயம். டெவலப்மெண்ட் நோ டெவலப்மெண்ட் எப்படின்னா இந்த கடந்த 5 வருஷத்துல தான் நோ டெவலப்மெண்ட். ஆனால் டெவலப்மெண்ட் ஆனது தெரியுமா? கஞ்சா. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? சின்ன 2 வயசு குழந்தைகளை கற்பழிக்கிறது. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? 70 வயசு பொம்பளையும் ரோட்டில் விடுறது இல்லை. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? கொங்கு பகுதியில் தோட்டத்தில் யாரும் குடியிருக்க முடியல. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்க. இதுதான் டெவலப்மெண்ட் ஆனது தமிழ்நாட்டில். இதை தான் முதலமைச்சர் நோ டெவலப்மெண்ட்னு சொல்றாரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். காங்கிரஸ் எங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா கூட்டணியில மட்டும் சீட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எங்க இருக்கா? எங்கேயுமே கிடையாது. கூட்டணியில போயிட்டு வச்சிருக்காங்க. ஆலங்குளத்துல துப்பாக்கி சுடுறோமா, போலீஸ்ல போனா லாக்அப்லயே சுடுறாங்க. எல்லாம் நடக்குது. எல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் அதெல்லாம் அலங்கோலாம் நடக்கும். உண்மையிலே ஆலங்குளத்தில் நடைபெற்ற சம்பவம் என்பது உண்மையிலே மிக வருந்தத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போலீஸ்காரர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நாட்டு ஆளுகிற முதலமைச்சருக்கு போலீஸ்காரங்கள்ட்ட எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது தெரியல. ஆக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இன்னைக்கு ஒரு போயிட்டு இருக்கிறது அரசாங்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி தான் அது நிர்ணயம் செய்யும் என்பது தெரியும். அந்த கூட்டத்தை நான் பார்க்கல. அந்த கூட்டத்தை பார்த்தா தான் நம்ம பதில் சொல்ல முடியும். திமுகவை பொறுத்தவரையிலும் அதாவது அடக்குமுறை சக்தி அதிகமாக போயிட்டு இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்யணும் அயோக்கியா அப்படின்னு பேசுறவரை விட்டு வச்சிருக்காங்க. ஆனால் முதலமைச்சரை பற்றி ஏதாவது தவறாக பேசினா உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இதுதான் திமுகவுடைய ஒரு பாசிச அரசியல். தமிழ்நாடு போலீஸு, தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உதாரணமாக கன்னியாகுமரியில் பார்த்தா அழகு மீனான்னு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா முழுக்க திமுக மாவட்ட செயலாளர் மாதிரியே பணியாற்றுறாங்க. சாத்தூரில் ஒரு டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போலீஸ் துறையும் வருவாய்த்துறையும் இன்னைக்கு இணைந்து தேர்தலில் எப்படியாவது திமுகவை கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அது நடக்காது. அண்ணா திமுகவை பார்த்து எல்லாம் காப்பி அடிச்சது தான் திமுக. கொடுக்கறன்னு சொல்றதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். டிவி கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, படிக்க லேப்டாப் கொடுத்து இவங்க எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. எதை பார்த்து காப்பி அடிக்கிறான்னு சொல்றாங்க? எல்லாமே கொடுத்தது அதிமுக ஆட்சியில், காப்பி அடிச்சது இவங்க. ஆனால் நம்மளை காப்பி அடிச்சுன்னு இவங்க சொல்றாங்க. சரி.